ஹலோ, இன்றைக்கி மீதமான சப்பாத்தியை வச்சு சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சப்பாத்தி எடுத்துக்கிட்டு அதை ஒரே சைஸில் கட் பண்ணிடுங்க. இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. சப்பாத்தி மீதமாயிருச்சுன்னா அதுக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், எல்லா சப்பாத்தியுமே ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு, ஈவனாக இருக்குது. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாதுங்க. இதில் ஒரு 5-6 பூண்டு பல்ல அந்த ஸ்கின்னோட தோலோடு சேர்த்து 1-2 தட்டி இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதில் இப்போ 2 பெரிய வெங்காயத்தை சதுரமாக சில்லி பரோட்டாக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு குடமிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு பெங்களூர் தக்காளி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் தக்காளி சாஸும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, போதும். அது கூடவே ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வர்றதுக்கு இந்த தண்ணி யூஸ் ஆகுங்க. அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். உங்கள்கிட்ட தக்காளி சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே இல்லைன்னா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து சோயா சாஸ் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே மாதிரி வருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் அந்த சாஸு நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சைனீஸ் ஸ்டைலில் சில்லி சப்பாத்தி பண்ணுறதுனால வெறும் சாஸ் மட்டும் சேர்க்குறோங்க. நம்ம ஸ்டைலில் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனா கொஞ்சம் குருமாவும் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையை மேலே தூவி அப்படியே நல்லா கலந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.